ராதையை போய் அழிச்சினுவான்னு சொல்லிவிட்டார் கிருஷ்ணன். ஆனால் ராதை இல்லாமல் தோழி மாத்திரம் கிருஷ்ணன்ட்ட வர உன்னையே நினைச்சு உருகி 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 பலகீனமா போய் கிருஷ்ணன் எவ்வளவு உருகிறான்னு ராதைக்கு தெரியல, ராதை எவ்வளவு உருகிறான்னு கிருஷ்ணனுக்கு தெரியாது. வேத அத்தியனம் பண்ணி சாஸ்திரங்கள்லாம் வாசித்து நல்ல ஞானம் இருந்தால் தான் இப்படி பதப்பிரயோகம் பண்ண முடியும். எப்போ கிருஷ்ணன் வரலையோ நான் உயிரை விட்டுடுவேன் அப்படின்னு 13வது அஷ்டம். 11வது அஷ்டபதியில் ராதை கேட்கிறா கிருஷ்ணன் எங்கேன்னு. அதுக்கு சக்கி பதில் சொல்கிறா, தீர சமீரே யமுனா தீரே வசதிவனே வனமாலி. யமுனா தீரத்தில் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்துருக்கான் நிகுஞ்சத்தில் கிருஷ்ணன். ராதையை போய் அழிச்சினுவான்னு சொல்லிவிட்டார் கிருஷ்ணன். ஆனால் ராதை இல்லாமல் தோழி மாத்திரம் கிருஷ்ணன்ட்ட வர. இது 12வது அஷ்டபதி. ராதை வரலையான்னு கேட்குறான் கிருஷ்ணன். அதற்கு தோழி பதில் சொல்றா, கந்துமசக்தாம். அவளால் ஓரடி கூட எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு மெலிஞ்சு போய் விரக தாபத்தில் உன்னையே நினைச்சு உருகி 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 பலகீனமா போயிட்ட. நீ எப்போ வருவே எப்போ வர எப்போ வருவேன்னு ஒவ்வொரு திக்கையும் பார்த்து ஏமாறுற. பஷ்யதி திசி திசி ரகசி பவந்தம். உன்னையே ஒவ்வொரு திக்கிலையும் பார்க்கிற. இந்த 12வது அஷ்டபதியில் ராதையினுடைய நிலைமையை அப்படியே சக்கி கிருஷ்ணனுக்கு தெரிவிக்கிற. பரஸ்பரம் 2 பேருக்கும் தெரியாது. கிருஷ்ணன் எவ்வளவு உருகிறான்னு ராதைக்கு தெரியல, ராதை எவ்வளவு உருகிறான்னு கிருஷ்ணனுக்கு தெரியாது. ஆனால் இந்த 2 பேருடைய உருக்கமும் தோழிக்கு தான் தெரியும். அவ தான் போயிட்டு போயிட்டு வந்துட்டுருக்க. கிருஷ்ணன்ட்ட தோழியை அனுப்பிச்சு விட்டு 13வது அஷ்டபதியில் ராதா அழறா. இன்னும் காணுமே இன்னும் காணுமே. கதித சமயேபி ஹரிஹி அகக ந யயௌவனோ மம விஃபலமிதம் அமலரூபம் அபி யௌவனோ யாமிகே கமிக சரணம். நான் யார சரணாகதி பண்ணுவேன்? துயரட்சதி ரட்சகை கிமன்யகின்னு ராத கனவுல கூட இன்னொருத்தரை கூப்பிட்டுடுவளோ. நான் யாரை சரணாகதி பண்ணுவேன்? உன்னையே நம்பி இருக்கேன். நான் இத்தனை கதற நீ வரல. நீ எப்போ வரலையோ என்னோட நானே வேஸ்ட். மம விஃபலம் இதம் அமல ரூபம் அபி யௌவனம். நீ எப்போ வரலையோ எல்லாம் வேஸ்ட். நீ வரல மம மரணமேவ வரும். நான் உயிரை விட்டுடுவேன். நீ இல்லாமல் மதுர மதுயாமினி. ஜெயதேவ சுவாமிகள் வேதம் அத்தியனம் பண்ணினவர். வேத அத்தியனம் பண்ணி சாஸ்திரங்கள்லாம் வாசித்து நல்ல ஞானம் இருந்தால் தான் இப்படி பதப்பிரயோகம் பண்ண முடியும். இனிமையான சித்திர மாசத்து இரவு, மதுர மது யாமி. மதுரைன்னா இனிமை, மதுன்னா சித்திர மாசம். இந்த சித்திர மாசம் மதுன்னா சித்திர மாசம்னு வேதம் அத்தியனம் பண்ணாதான் தெரியும். அந்த வேதோக்தமான பதத்தை யூஸ் பண்றார் ஜெயதேவ். இனிமையான இந்த சித்திர மாச பௌர்ணமி இரவுல காபி ஹரிம் அனுபவதி. எந்த கோபி கிருஷ்ணன் அனுபவிக்கிறாளோ அவள் கிருத்த சுக்ருத்த காமினி. ஏதோ புண்ணியம் பண்ணிடுவள். ஜென்ம ஜென்மமா புண்ணியம் பண்ணி மலமலையா புண்ணியம் பண்ணி குமிச்சிருக்கா. இப்ப அனுபவிக்கிறார். எப்ப கிருஷ்ணன் வரலையோ நான் உயிரை விட்டுடுவேன் அப்படின்னு 13வது அஷ்டபதி.
14வது அஷ்டபதியில் தோழி வந்துட்டா, கிருஷ்ணன்டேந்து தோழி வந்துட்டா. ஒரு இடத்துக்கு ஒருத்தர் அனுப்பிச்சா போயிட்டு வந்த சமாச்சாரத்தை பளிச்சுன்னு சொல்லணும். இவ்வளவு கெட்டிக்காரி இந்த தோழி எப்படி கிருஷ்ணனை பற்றி ராதையிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுறா, ராதையை பற்றி எப்படி கிருஷ்ணன்ட்ட சொல்கிறா. அவ்வளவு புத்திசாலியான சகி பேட்டு வந்த சமாச்சாரத்தை சொல்லாமல் மௌனமாக இருந்தாளாம். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.